Hello students, this is Pavitra. Welcome and welcome back to my YouTube channel Chemistry with Pavi. Today we are discuss about priming and foaming. ஓகே ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கிளாஸில் ஸோ அதை கிளான்ஸ் பார்த்துடலாமா. லாஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம், ஸ்கேல் அண்டு ஸ்லட்ஜ் ஃபார்மேஷன்ஸ் இன் பாய்லர்ஸ். ஓகே, பாய்லர் ட்ரபிள்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து ஸ்கேல் அண்ட் ஸ்லட்ஜ் ஃபார்மேஷன் இன் பாய்லர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம். ஓகேவா, ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமிங் அண்ட் ஃபோமிங். ஓகே, ப்ரைமிங்னா என்ன, ஃபோமிங்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. Priming. Okay, carry over of water droplets with steam due to high water levels. ஓகே, ப்ரைமிங்ன்றது ஒன்றுமே இல்லைம்மா. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாய்லர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்லரில் இருக்கிற ட்ரபிள்ஸ் தானே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனுடைய ஒன் ஆஃப் தி ட்ரபிள்ஸ் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமிங் ஃபார்மேஷன்ஸ். ஓகே, அப்போ அந்த பாய்லரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாய்லரை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு ஹீட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஃபார்ம் ஆகுமா, ஸ்டீம் வருமா. அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸு கூட நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம்னா என்னது, ஆவியாதல். ஓகேவா, அப்போ அது வரும்போது அந்த ஸ்டீமு கூடவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இம்ப்யூரிட்டிஸும் சேர்ந்து வரும். ஓகே, லைக் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட்ஸ் ஃபார்மேஷன், சால்ட்டு, அந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸு அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீம் வழியாக வந்து வெளியில் வரும். ஓகேவா, ஸோ அதுதான் என்னது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ப்ரைமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, கேரி ஓவர் ஆஃப் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வித் ஸ்டீம் டியூ டு ஹை வாட்டர் லெவல்ஸ். ஓகே, எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு வாட்டர் லெவல்ஸ் அந்த பாய்லர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டீம் வெளியில் வரும். ஸ்டீம் கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்யூரிட்டிஸ் அந்த மாதிரி லைக் சால்ட்ஸு, உப்பு, அந்த மாதிரி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீம் வழியாக வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வெளியில் வரும்போது நம்மளுக்கு ப்ரைமிங் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் கால்ட் ப்ரைமிங். அண்ட் தென் எதனால் வந்து இது வருது, எதனால் வந்து ப்ரைமிங் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டீம் வெலாசிட்டி. ஓகே, ஸ்டீம் வெலாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டீம் வந்துட்டே இருக்குது, ரொம்ப அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, ஸ்டீம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி ரீசன். ஓகே, ஸ்டீம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ப்ரைமிங்கும் என்ன ஆகும், அதிகமாக ஃபார்ம் ஆகிட்ருக்கோம் பாய்லருக்குள்ளே. ஓகேவா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வெரி ஹை வாட்டர் லெவல். ஓகே, நல்லா கவனிச்சிக்கோங்க. ஸ்டீம் வந்து வாட்டர் லெவல் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் கிடைக்கும். ஓகே, ஸ்டீம்ன்றது ஒன்றுமே கிடையாதுமா. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியை நம்ம சுட வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆவி மாதிரி போகும்ல, ஸோ அதுதான் என்னது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போது வாட்டர் எந்த அளவுக்கு குவான்டிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஃபார்மேஷன் வந்துட்டே இருக்கும். அப்போ அந்த ஸ்டீமில் நான் என்ன சொல்கிறேன், அதில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் சால்ட்டும் அதில் வந்து கண்டெய்ன்ட் ஆகிருக்கும். ஓகேவா, சால்ட்டும் அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா, அதனால தான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமிங் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க, வெரி ஹை வாட்டர் லெவல் இன் தி பாய்லருக்குள்ளே அதிகமான வாட்டர் லெவல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமிங் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ப்ரைமிங். அண்ட் தென் வெரி புவர் பாய்லர் டிசைன். ஓகே, அந்த பாய்லருடைய டிசைன் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப புவராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தாலுமே நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமிங் நடக்கிறதுக்கு ப்ரைமிங் ஃபார்மேஷன்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சரி, ஓகே, ப்ரைமிங்னா என்னன்னு பார்த்தாச்சு, அதுக்கான ரீசனும் பார்த்தாச்சு, எதனால் வந்து ப்ரைமிங் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத. அண்ட் தென் ப்ரிவென்ஷன், எப்படி வந்து நம்ம அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமிங் கேன் பி கண்ட்ரோல்டு பை
கீப்பிங் தி வாட்டர் லெவல் லோயர். ஓகே, அந்த பாய்லரில் வந்து அதிக அளவு தண்ணி இருந்தால் தான் ஸ்டீமும் அந்த அளவுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுவே நம்ம ரொம்ப ஒரு அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்து அந்த அளவுக்கு வராது. ஸ்டீம் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமிங் ஃபார்ம் ஆகிறதும் நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் சொல்கிறேன், கீப்பிங் தி வாட்டர் லெவல் லோயர். ஓகே, குட் பாய்லர் டிசைன், ஒரு நல்ல பாய்லர் டிசைனாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதுவுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமிங் ஃபார்ம் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா, யூஸிங் ட்ரீட்டட் வாட்டர். ஓகே, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டேப் வாட்டரோ அந்த மாதிரி இல்லாத வாட்டர் அந்த மாதிரி எடுத்துக்காமல் ஒரு டிஸ்டில்டு வாட்டர், ஒரு ட்ரீட் பண்ண வாட்டரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்காது, இம்ப்யூரிட்டிஸ் அந்த அளவுக்கு இருக்காது, சால்ட்ஸ் கண்டென்ட்டும் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமிங் ஃபார்ம் ஆகிறத வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமிங்னா என்ன, அதனுடைய காசஸ் என்ன, அண்ட் தென் ப்ரிவென்ஷன் என்ன. ஓகேவா, தென் ஃபோமிங். ஓகே, ஃபோமிங்னா என்னம்மா, ஃபோமிங்ன்றது என்னது, நுரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா. ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேபிள் பபுள்ஸ் ஆன் தி வாட்டர் சர்ஃபேஸ் டியூ டு ஆயில், ஆர்கானிக் மேட்டர் ஆர் அல்கலினிட்டி. ஓகே, ஃபோமிங்னா என்னது, நுரை அப்படின்றத சொல்லிட்டேன். ஓகேவா, அந்த பாய்லரில் ஒரு அதிக அளவு நம்ம பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். பார்த்துருக்கீங்களா, நம்ம வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிக அளவு நம்ம வந்து ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அந்த தண்ணியுடைய வாட்டருடைய சர்ஃபேஸ் மேலே. ஓகேவா, அப்போ அது ஃபார்ம் ஆகிறது எதனால் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் சம்திங் ஆயிலோ இல்லை ஏதோ ஒரு ஆர்கானிக் மேட்டரோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு அல்கலினிட்டி கெமிக்கல்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஏதாவது அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஃபோமிங் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எதனால் இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோமிங் இஸ் காஸ்டு பை ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆயில் அண்ட் க்ரீஸ். ஓகே, ஆயில் இருந்தாவோ, இப்போ நான் சொன்னல ஆயிலோ இல்லை க்ரீஸ் சம்மந்தமான ஏதோ ஒரு திங்ஸ் வந்து அந்த தண்ணியில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோமிங்னா நுரை ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ அது ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரீசன். ஓகே, இது ஒன் ஆஃப் தி ரீசன். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபைனலி டிவைடட் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ரொம்ப குட்டியான ஏதோ ஒரு பார்ட்டிகல்ஸ் இருந்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோமிங் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோமிங் கேன் பி ப்ரிவென்டட் பை adding coagulants like sodium aluminate, aluminum hydroxide, sodium aluminate இல்லை அலுமினியம் ஹைட்ராக்சைடு, இந்த மாதிரி coagulants நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அந்த தண்ணியில் பாய்லருக்குள்ளே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are controlled foaming. ஓகே, ஃபோமிங் ஃபார்மேஷனை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா, அண்ட் தென் ஆடிங் ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட்ஸ் லைக் சிந்தட்டிக் பாலிஅமைட்ஸ். ஓகே, அமைட் கண்டென்ட்ஸ் இருக்கிற அந்த மாதிரி ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட்ஸை வந்து அந்த பாய்லரில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோமிங் ஃபார்ம் ஆகிறத நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கிளாஸுக்கான நோட்ஸு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமிங் அண்ட் ஃபோமிங். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிக் எம்பிரிட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல புரியலையோ அதை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை ஆல் தி கமெண்ட்ஸ். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, அண்ட் தென் ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.